ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு பழைய சாரீ தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த சாரீ நானே கஸ்டமைஸ் பண்ணினது தான். காட்டன் ஃபேப்ரிக் வாங்கினேன். இதுக்கு ஒரு கான்ட்ராஸ்டாக ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு துணி ஒன்று வாங்கினேன். இதுக்கு வந்து இதை சொல்கிறாங்க இல்லையா, அந்த கார்னர் தைக்கிறது வந்து இந்த டெய்லர் வந்து எக்ஸ்பர்டீஸாக இருக்கணும். இந்த மிட்டர்டு அப்படிங்கிறாங்கல்ல, இந்த மிட்டர்டு இந்த ஃபோல்டிங் மாத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ இது வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு. அப்படி ஒன்றும் ரொம்ப புதுசாக ரொம்ப அட்ராக்டிவாக கிடையாது. உங்களோடலாம் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணித்து, அதனால் பண்ணிகிட்ருக்கேன். கிறிஸ்மஸ்னாலே கேக் தானே, இது ப்ளம் கேக்கு. இது வந்து இந்த சக்கரப்பாறை மாதிரி, இது ஒன்றும் அந்த நம்ம பிஸ்கெட்னு சொல்லுவோமே அந்த மாதிரி. இது ஒரு நான் கட்டாய் பிஸ்கெட்ஸு. மெரி கிறிஸ்மஸ். பிக் பாஸ் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பார்த்துட்டு இருந்தேன். சௌந்தர்யாவோட பேரண்ட்ஸ் இப்போ தான் வந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்கள. எனக்கு வந்து அவங்க வந்து பர்த்தியாப்ட என்ன முரண்பாடுன்னு சொல்லி பிக் பாஸ் டாஸ்க்கு கொடுக்குறாரு. அவங்க பொண்ணுகிட்ட தான் முரண்பாடு இருக்குன்னு சொல்லி ரொம்ப வித்தியாசமாக நம்ம மனசில் இடம் பிடிச்சிட்டாங்க அவங்க. நீ இப்படி மூஞ்சிலாம் ஒரு மாதிரி வச்சுக்கிற, நீ ஏன் எல்லாத்தையும் சகஜமாக பேச மாட்டேங்கிற, தோற்று போயிட்டாலும் நடு கேமில் வந்து எதுக்கு குதிச்சு டான்ஸ் ஆடுறாரு, ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் தம் பொண்ணுமேர்லேயே வச்சாங்க. ரொம்ப வித்தியாசமான ஒரு பேரண்ட்ஸ், ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஸோ சௌந்தர்யாவுக்கு அநேகமாக டிராஃபி கிடைக்கிறதுக்கு இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம் இல்லையா?